வெடிகுண்டு வைத்திருப்பதாக கூறி சென்னையில் 13 பிரபலமான தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் மர்ம நபர் மிரட்டல் விடுத்தார். இதையடுத்து பிள்ளைகளை அழைத்துச் செல்லுமாறு பள்ளி நிர்வாகம் பெற்றோருக்கு SMS மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தகவல் அனுப்பியது. உடனே பெற்றோர் பள்ளிகளுக்கு விரைந்து சென்று பிள்ளைகளை அழைத்து சென்றனர். பிள்ளைங்க பத்திரமா இருக்காங்க, கவலைப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி கூட்டிட்டு போங்கிறாங்க. எல்லாமே கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கு, பசங்க மட்டும் தான் வெளியே இருக்காங்க. போலீஸ்லாம் உள்ளே இருக்காங்க, எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் இல்லை, அது புரளி தான் அப்படிங்கிறாங்க. அது ஒரே சந்தோஷம். ஸ்கூல்லேருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பாம்பு த்ரெட் இருக்குது. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் யாரையெல்லாம் பசங்களை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி யார் பண்ணுறாங்கன்றத முதல்ல கண்டுபிடிச்சி அதை முதல்ல இது பண்ணணும். டிபிக்கலாக நமக்கு எல்லாத்துக்குமே டைம் வேஸ்ட்டு. 13 பள்ளிகளிலும் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். ஒரே மின்னஞ்சலில் இருந்து ஒரே நேரத்தில் 13 பள்ளிகளுக்கு மிரட்டல் அனுப்பிய நபரை தேடி வருவதாகவும் போலீசார் கூறினர். டோட்டல் ஒரு 13 ஸ்கூல்ஸில் இதுவரைக்கும் இமெயில் இந்த மாதிரி வந்திருக்கு. அதில் நிறைய ஸ்கூல்ஸை செக் பண்ணிட்டோம், BDDS டீம் வச்சு. எந்த விதமான இஷ்யூஸ் இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. நாங்கள் இது ஒரு ஹோக்ஸ் மேல் இருக்குது மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால் இது கண்டிப்பாக ஒரு பேனிக் பண்ணுற விஷயம் இல்லை. நாங்கள் யார் இது பண்ணியிருக்காங்க அது கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம், விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். பாஜக பெண் நிர்வாகியை வீடு புகுந்து தாக்கியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் தாம் தலைமறைவாக இல்லை என்று கூறிய பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி தம்முடன் இருப்பவர்கள் மற்றும் குடும்பத்தினரை இரவு பகலாக விசாரணை என்ற பெயரில் போலீசார் தொந்தரவு செய்வதாகவும் தெரிவித்தார். எங்கள் கூட இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களில் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி சார் எங்கேயாவது நடக்குமா? இது அவ்வளோ பெரிய கேஸா சார் இது? சமூக வலைதளங்களில் அதிமுக குறித்த பொய் தகவல்களை முறியடிக்க வேண்டும் என்று நாமக்கல் மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி வலியுறுத்தினார். அதிமுக ஆட்சியின் திட்டங்களையும் திமுக ஆட்சியில் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இன்று தமிழகம் முழுவதுமே அண்ணன் அவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அதை முறியடிப்பதற்காகத்தான் எதிர்க்கட்சி எல்லாம் தேவையில்லாமல் நமது வலைதளத்திலே நம்மளை பெற்று தவறான பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கின்றார்கள். ஆக வந்திருக்கின்ற தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த இந்த 3 தொகுதியில் இருக்கின்ற அத்தனை பேருமே இந்த 2 மாத காலம் உங்களுடைய பணி சிறக்க வேண்டும். சிறப்பதின் வாயிலாக திமுகவிற்கு எப்படி கடந்த காலத்திலே துரத்தி அடித்தோமோ அதை போல நாமக்கல் மாவட்டம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் பணி முக்கியமான பணியாக இருக்க வேண்டும். திருப்பூர் மாவட்டத்தில் தெக்காலூர், நஞ்சியம்பாளையம், குப்பிச்சிபாளையம் போன்ற ஊர்களுக்கு குடுகுடுப்பைக்காரர் வேடமணிந்து சென்ற சேலம் கோவிந்தன் என்ற திமுக பேச்சாளர் தமிழக அரசின் நலத்திட்டங்களை பிரச்சாரம் செய்தார். இந்த தொகுதியில திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும்படி செக்கமா சொல்றா. உங்களுக்காக பாடுபடக்கூடிய பாட்டாளி தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். செக்கமா சொல்றா. மயிலாடுதுறை அடுத்த மணல்மேட்டில் இருந்து திருவாரூர் வரை புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ். ராஜகுமார் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு பேருந்தை இயக்கி வழி நெடுக ஒவ்வொரு நிறுத்தமாக பயணிகளை ஏற்றி இறக்கினார். உடல் நலனை பாதிக்கும் ரசாயனம் கலந்த பஞ்சு மிட்டாயை குழந்தைகளுக்கு வாங்கிக் கொடுக்க வேண்டாம் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநரும் மருத்துவருமான தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் ரசாயனம் கலந்த பஞ்சு மிட்டாயை விற்ற நபர் பிடிபட்டதை அடுத்து அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் இதனை தெரிவித்தார். ரோடமின் பி என்ற மிக நச்சுப் பொருள் கலந்திருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் வட இந்தியாவிலிருந்து வந்த விற்பனையாளர்கள் சில பேர் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் விற்பனை செய்ய வேண்டுமென்ற உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் சான்றிதழ் பெற வேண்டும் என்ற ஒரு ஆணையம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சில வியாபாரிகள் என்ன சொன்னார்கள் என்றால், தமிழகத்திலிருந்து சில பொருட்களை வாங்கி வந்தோம் என்று சொன்னார்கள். அதில் தமிழகத்திலும் இத்தகைய பரிசோதனைகள் செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். புதுவையை பொறுத்த மட்டில் இத்தகைய நச்சுப் பொருட்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வேண்டும். இத்தகைய அடர் நிறமான மிட்டாய்களை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது
என்ற ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. சிங்கப்பூரில் உயர்கல்வி பயில ஏற்பாடு செய்ததாக கூறி லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி செய்ததாக கோவை குளோபல் ராஜ் டிராவல்ஸ் ஏஜென்சி உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். 2021ஆம் ஆண்டு தாம் செலுத்திய 7,35,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு காலம் தாழ்த்தி வந்ததாக அருணா என்ற பேராசிரியை அளித்த புகாரின் பேரில் போலீசார் இந்நடவடிக்கையை மேற்கொண்டனர். பள்ளிக்கு செல்ல அடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளை கவரும் வகையில் சிவகங்கை மாவட்டம் அரசனூர் அரசு நடுநிலைப்பள்ளி கட்டடங்களுக்கு ரயில் பெட்டி போன்று வர்ணம் பூசப்பட்டது. சிவகங்கை டு அரசனூர் செல்லும் ரயில் என முன்பக்கத்தில் எழுதப்பட்டு வகுப்பறையின் கதவுகள் ஜன்னல்கள் அனைத்தும் ரயில் போன்று வரையப்பட்டுள்ளது. சென்னை நேரு விளையாட்டரங்கில் சனிக்கிழமை நடைபெறும் தமது கச்சேரி பொழுதுபோக்கு மற்றும் பாதுகாப்பான இசை நிகழ்ச்சியாக அமையும் என்று இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் கூறினார். இது தொடர்பாக சென்னையில் பேட்டியளித்த அவரிடம் விஜயின் அரசியல் வருகை பற்றி கேட்கப்பட்டது. விஜய் சாருக்கு வந்து லைக் மோஸ்ட் ஹாப்பி. நான் என்ன பர்சனலாக ஒருத்தவங்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சு நம்ம சில விஷயங்கள் கேஜ் பண்ணலாம். சில பேர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் கேப்டன் இருக்காங்கன்னா யூ கேன் சி லிட்ரலி அவங்க எப்படி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லி. பர்சனலாக எனக்கு வந்து விஜய் சார் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அந்த இதுலேருந்து பார்க்கும்போது ஐ திங்க் இஃப் த ஆனஸ்டி தட் ஹீ ஹேஸ் பர்சனலி இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் ஆன் ஹிஸ் பாலிடிக்ஸ், it will be very good for us. நம்மலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடியது. and it will propagate into other parties also நினைக்கிறேன். அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். சாலை அமைக்கும் பகுதியில் தலா 40 ஏக்கர் பரப்பளவு கொண்ட 2 ஏரிகள் உள்ளதாக தெரிவித்த விவசாயிகள் நீரோடையை மூடினால் எப்படி விளைநிலங்களுக்கு நீர்ப்பாசனம் கிடைக்கும் என்று கேள்வி எழுப்பினர். கவர்மெண்ட் வந்து இது மாதிரி நாங்கள் மின்மனை அமைக்கிறோம், அது பண்ணுறோம், இந்த இது ரோடு போடுறோம், இது மாதிரி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஒரு 6 மாதம் அளவு டார்ச்சர் கொடுக்குறாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறதை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு வாழை, மஞ்சள் இது மாதிரி எவ்வளோ வெள்ளாமை இருக்குது. இதனால் எங்களுக்கு எவ்வளோ பாதிப்புன்னு மொத்தம் 200 ஏக்கரா. இந்த ஏரியில் தண்ணி போனால் தான் நாங்கள் விவசாயம் பண்ண முடியும். உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஒரு மூட்டை உளுந்து 10,900 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் அதன் விலையை அதிகாரிகள் திடீரென 9,450 ரூபாயாக குறைத்து செய்வதாக கூறி 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு மைதானத்தில் காவலர் பணிக்கான உடல் தகுதி தேர்வில் 246 பேர் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் காவல், சிறை மற்றும் தீயணைப்புத்துறை காலி பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற சுமார் 18,000 பேருக்கு வரும் 11ஆம் தேதி வரை 21 மையங்களில் உடல் தகுதி தேர்வு நடைபெற உள்ளதாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. கோவை மை V3 ஆட்ஸ் நிறுவனம் மீதான மோசடி புகார் மீது சாட்சிகள் விசாரணை நடைபெற்று வருவதாக அம்மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். கொத்தடிமை தொழிலாளர் தினத்தை ஒட்டி கோவை ரயில் நிலையத்தில் நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பின் பேட்டியளித்த அவர், பெரும்பாலான மோசடிகள் ஆரம்பத்தில் அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில்தான் இருக்கும் என்றார். பிரமிட் ஸ்கீம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது வந்து தடை செய்யப்பட்டது. ஆரம்ப காலத்தில் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக பணத்தை கொடுத்து அதுக்கப்புறமா நிறைய பேர் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா தான், டெபாசிட் பண்ணதுக்கப்புறமா தான் ஏமாத்துற மாதிரி தான், அந்த மாதிரி தான் மோடஸ் ஆப்பரண்டி இருந்திருக்குது. அதன் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ அதனுடைய புலன் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அதில் கூடிய சீக்கிரம் முடிவெடுக்கும். வெயிலால் விளைச்சல் குறைந்திருந்தாலும் போதிய விலை கிடைக்கவில்லை என கூறி ஒட்டன்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் சிலர் தக்காளிகளை பறிக்காமல் செடியிலேயே விட்டுவிட்டதாக தெரிவித்தனர். சாகுபடி செலவு கூட கிடைக்காததால் தக்காளிகள் செடியிலேயே பழுத்து அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். நாகை மாவட்டம் தலைஞாயிறில் கஞ்சா வழக்கில் கைது செய்து சிறையில் அடைப்பதற்காக அழைத்துச் செல்லப்பட்ட மணி என்ற இளைஞர் போலீசாரிடம் முதலில் பசிக்கிறது என்று டீ வாங்கி குடித்துவிட்டு அதன்பின் பீடியும் பத்தி பெட்டியும் கேட்பது போன்ற வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. போதை வழக்கில் கைதானவருக்கு போலீசார் பீடி வாங்கி தருவதா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.
வீடியா கைது தானே பண்ணியிருக்காங்க உங்களை அவருக்கு தெரியும் எல்லாமே கேமராவில் பதிவாகும் நீ போனீங்கன்னா அப்புறம் மறுபடியும் மாட்டுறதுக்கா போயிட்டு வச்சோடனே வாங்கிட்டு வாங்க 2 செய்யப்படி ரெண்டு வாங்கிக்கல அப்புறம் விடுங்க அப்புறம் ஏன் வந்து சொல்ல வேண்டியதானே கம்ப்ளைண்ட் இல்லை இல்லை